இந்தியன் பிரீமியர் லீக் T20 சீரிஸோட 49வது மேட்ச் சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் பஞ்சாப் கிங்ஸுக்கு இடையில சென்னை சேப்பாக்கில் நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். சென்னை பிச் பொறுத்த வரைக்கும் நியூட்ரல் ட்ராக், பேட்டர்ஸ் அண்ட் பவுலர்ஸுக்கு ஈக்குவல் சப்போர்ட் கொடுக்கும். ஸ்பின்னர்ஸுக்கு நல்ல சப்போர்ட் இருக்கும். பட் ரீசன்ட் மேட்சஸில் ஸ்பின்னர்ஸுக்கு இங்கே பெருசாக சப்போர்ட் இல்லை. ஆனால் லாஸ்ட் SRH CSK மேட்ச்சில் அந்த பழைய சென்னை பிச்சை எடுத்துகிட்டு வந்தாங்க. இனிஷியலாக பேட்டர்ஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுக்கும். ப்ராப்பர் கிரிக்கெட் ஷாட்ஸ் ஆடுற பேட்டர்ஸ் இங்கே நல்லா ஆடுவாங்க. தென் செகண்ட் இன்னிங்ஸில் பால் கொஞ்சம் நின்று வரும். ஸ்கோர் பண்ணுறது அவ்வளோ ஈஸியாக இருக்காது. லாஸ்ட் மேட்ச்சில் SRH செகண்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இதுதான் ஒரிஜினல் சென்னை பிச். ஸோ அதே மாதிரி பிச் கொடுப்பாங்கன்னு தான் தோணுது. பட் செகண்ட் இன்னிங்ஸில் டியூ அதிகமாக இருக்கும். ஸோ பவுலர்ஸ் அடி வாங்கவும் சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் வேரியேஷன் கொடுத்து பவுல் பண்ணுற பவுலர்ஸ் இங்கே விக்கெட்ஸ் எடுப்பாங்க. ஓவராலாக இங்கே 135 மேட்சஸ் நடந்திருக்கு. பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 71 டைம்ஸும் சேஸ் பண்ண டீம் 62 டைம்ஸும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோராக 160 ரன்ஸ் இருந்திருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் 246 ரன்ஸை சென்னை சூப்பர் கிங்ஸும் லோவஸ்ட் ஸ்கோர் 70 ரன்ஸை RCBயும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்னு பார்த்தா below 150 51 டைம்ஸும் 152 189 62 டைம்ஸும் above 190 21 டைம்ஸும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. CSK லாஸ்ட் மேட்ச் இந்த வென்யூவில் SRHஐ பீட் பண்ணாங்க. பேட்டிங்கில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பவுலிங்கில் லாஸ்ட் மேட்ச் சூப்பராக பவுல் பண்ணாங்க. பட் ஸ்டில் பவுலிங் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. லாஸ்ட் மேட்ச்சில் 10 ரன்னா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணாமல் வெளியே போயிருந்தார். பெருசாக இன்ஜரி இல்லைன்னு தான் தோணுது. 10 ரன்னா அவைலபிள் இல்லை அப்படின்னா கிளீசனை ட்ரை பண்ணுவாங்க. மற்றபடி சேஞ்சஸ் எதுவும் பண்ண வாய்ப்பில்லை. வின்னிங் காம்பினேஷனோட தான் போவாங்க. இம்பாக்ட் சப்பில் சிவம் துபே தென் ஷர்துல் தாக்கூர் கடையில் ஸ்வாப் இருந்தது லாஸ்ட் மேட்ச்சில். பஞ்சாப் லாஸ்ட் மேட்ச்சில் KKRஐ பீட் பண்ணாங்க. 261 டார்கெட்டை சேஸ் பண்ணி வின் பண்ணாங்க. டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் எல்லாம் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பட் ஸ்டில் பவுலிங் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. ஷிகர் தவான் இந்த மேட்சுக்கும் அவைலபிள் இல்லைன்னு தான் தோணுது. இம்பாக்ட் சப்பில் பிரப்சிம்ரன் தென் ஹர்தீப் சிங் கடையில் ஸ்வாப் இருக்கும் இந்த மேட்ச்சில். CSK விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் MS தோனி. லோவர் ஆர்டரில் பேட்டிங் ஆடுறாரு. லாஸ்ட் 1-2 ஓவர் தான் பேட்டிங் ஆடுறாரு. குயிக்காக 20-30 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணுறாரு. தென் விக்கெட் கீப்பிங்லேயும் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்குறாரு. ஸோ கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்க. கைக்வாட் அண்ட் ரஹானே பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. கைக்வாட் சூப்பர் ஃபார்மில் ஆடிட்டு இருக்காரு. லாஸ்ட் மேட்ச்சில் 98 ரன்ஸும் அதுக்கு முந்தின மேட்ச்சில் 100 அடிச்சிருந்தாரு. இந்த வென்யூவில் ஓவராலாக 60 ஆவரேஜில் 602 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இங்கே. தென் எகென்ஸ்ட் பஞ்சாப் 6 இன்னிங்ஸில் 147 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு 29 ஆவரேஜில். டீசெண்டாக ஆடி இருக்காரு. நல்லா ஆட முடியும். கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர். பட் எகென்ஸ்ட் ஹர்தீப் சிங் 2 டைம் அவுட் ஆயிருக்காரு. தென் எகென்ஸ்ட் ரபாடாவும் 2 டைம் அவுட் ஆயிருக்காரு. ருத்ராஜ் ரீசன்ட் மேட்சஸில் லெஃப்ட் ஹேண்ட் பேசஸ் கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறாரு. அதையும் கன்சிடர் பண்ணணும். ரஹானே லாஸ்ட் 3-4 மேட்சஸாக கிரேட்டாக இல்லை. ரஹானே சென்னை பிச்சில் நல்லா ஆடக்கூடிய பிளேயர் இல்லை. ஓவராலாக இங்கே 15 ஆவரேஜில் 222 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 31 தான் ஹையஸ்ட் ஸ்கோராக இருக்குது. தென் எகென்ஸ்ட் பஞ்சாப் ரீசன்ட் மேட்சஸில் கிரேட்டாக ஆடலை. தென் ராகுல் சாக்கர் தென் ஹர்ப்ரீத் பிரார் கிட்ட ஸ்ட்ரகிள் ஆக சான்ஸ் இருக்குது. சிவம் துபே நம்பர் 4 இல்லை 5 ஆடுவார். நல்ல ஃபார்மில் இருக்கிற பிளேயர். இந்த வென்யூலையும் சூப்பராக ஆடிட்டு இருக்காரு. எகென்ஸ்ட் பஞ்சாப் 6 இன்னிங்ஸில் 151 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு 25 ஆவரேஜில். டீசெண்டாக ஆடி இருக்காரு. தென் இந்த வென்யூவில் 13 இன்னிங்ஸில் 383 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு 43 ஆவரேஜில். இங்கே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த சீசனில் மட்டும் இந்த வென்யூவில் 5 மேட்ச் ஆடி 218 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நல்லா ஆட முடியும். பட் சிவம் துபே எகென்ஸ்ட் ரபாடா அண்ட் ஹர்தீப் சிங் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. 2 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. டேரல் மிச்சல் 1 டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக ஆடி 50 அடிச்சிருந்தாரு. இந்த பிச்சில் நல்லா ஆடக்கூடிய பிளேயர். தென் 1 டவுனில் ஆடுறப்போ கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி தென் அட்டாக்கிங்காக ஆட முடியும். தென் கேச்சிங் பிளேஸ்லேயே நிற்கிற பிளேயர். லாஸ்ட் மேட்ச்சில் 5 கேட்ச் பிடிச்சிருந்தாரு. ஸோ டேரல் மிச்சலை டீமில் ட்ரை பண்ணணும். ஜடேஜா பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுறாரு. ஜடேஜா சம்டைம் நம்பர் 4ல் பேட்டிங் ஆடுறாரு. பவுலிங்கில் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்ச் இந்த வென்யூவில் எக்கனாமியாக பவுல் பண்ணி 1 விக்கெட் எடுத்திருந்தாரு. எகென்ஸ்ட் பஞ்சாப் 27 ஆவரேஜில் 322 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பவுலிங்கில் 23 இன்னிங்ஸில் 16 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த வென்யூவில் பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பவுலிங்கில் 1 விக்கெட் தென் பேட்டிங்கில் 15 to 20 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாலே ட்ரீம் டீமுக்குள்ளே வர முடியும்.
ஜடேஜா பேட் ஸ்ட்ரோக் எகென்ஸ்டாக சூப்பராக பவுல் பண்ணியிருக்காரு. ஓடிஎஸில் 4 டைம்ஸ் அவுட் பண்ணியிருக்காரு. தென் T20ஸில் 22 பால்ஸ் பவுல் பண்ணி 20 ரன்ஸ் தான் கொடுத்துருக்காரு. ஒரு தடவை அவுட்டும் பண்ணியிருக்காரு. ஸோ ஜடேஜா அண்ட் பேட் ஸ்ட்ரோக் இடையில ஒரு ஃபைட் இருக்கும். மொயின் அலி பெருசாக சான்ஸ் கிடைக்கிறதில்ல. பேட்டிங்கில் டவுன் ஆர்டரில் ஆடுறாரு. சிவம் துபே ஏர்லி அவுட் ஆகிட்டா மொயின் அலி உள்ளே வருவார். மற்றபடி பேட்டிங் ஆர்டர் டவுனில் தான் இருக்கும். தென் பவுலிங்கில் அதிகமான ஓவர்ஸ் பவுல் பண்ணுறதில்ல. இன்கேஸ் ஸ்பின்னர்ஸுக்கு பிச்சில் கொஞ்சம் சப்போர்ட் கிடைச்சா 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவார். தென் இம்பாக்ட் சப்பில் சமீர் ரிஸ்வி உள்ளே வந்தால் 5 பவுலர்ஸ் தான் டீமில் இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் மொயின் அலி 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவார். எகென்ஸ்ட் பஞ்சாப் பேட்டிங்கில் கிரேட்டாக இல்லை. பவுலிங்கில் 6 மேட்ச்சில் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. பேட்டிங்கில் ஹர்ஷல் பட்டேலுக்கு எகென்ஸ்டாக 2 டைம்ஸ் அவுட்டாக இருக்காரு. தென் பவுலிங்கில் ரிலே ரோசோ, சாம் கரன், தென் ஷிகர் தவானுக்கு எகென்ஸ்டாக சூப்பராக பவுல் பண்ணியிருக்காரு. 10 ரன்னா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. விக்கெட் டேக்கிங் பவுலர். மேட்சுக்கு ஒரு விக்கெட்டாவது எடுத்து கொடுக்குறாரு. இந்த வென்யூவில் 9 மேட்ச்சில் 15 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. தென் எகென்ஸ்ட் பஞ்சாப் ஒரு மேட்ச் பவுல் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. மஸ்டாக டீமில் ட்ரை பண்ணி பாருங்க. டெத் ஓவர்ஸில் 2 ஓவர் பவுல் பண்ணுறாரு. முஸ்தாஃபிசுர் ரஹ்மான் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். டெத் ஓவர்ஸில் 2 ஓவர் பவுல் பண்ணுறாரு. எகென்ஸ்ட் பஞ்சாப் 5 மேட்ச்சில் 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பட் இந்த வென்யூவில் 5 மேட்ச் பவுல் பண்ணி 11 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஒரு விக்கெட்டாவது மினிமம் எடுத்து கொடுக்குறாரு. தீபக் சாகர் பவர் பிளேயில் 2-3 ஓவர் பவுல் பண்ணுறாரு. ரீசன்ட் மேட்சஸில் விக்கெட் டேக்கிங்கில் பெருசாக இல்லை. பட் இந்த வென்யூவில் சூப்பராக பவுல் பண்ணக்கூடிய பிளேயர். இங்கே 18 மேட்ச்சில் 23 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. எகென்ஸ்ட் பஞ்சாப் 9 மேட்ச்சில் 7 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்க. துஷார் தேஷ்பாண்டே லாஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக பவுல் பண்ணி 4 for எடுத்திருந்தாரு. 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுறாரு. சம்டைம் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். எகென்ஸ்ட் பஞ்சாப் 2 இன்னிங்ஸில் 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. தென் இந்த வென்யூவில் 13 மேட்ச்சில் 19 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக பவுல் பண்ணாலும் விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய பவுலர். ஸோ கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஷர்துல் தாக்கூர் விக்கெட் டேக்கிங்கில் பெருசாக இல்லை. தென் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணவும் சான்சஸ் கம்மி தான். பட் எகென்ஸ்ட் பஞ்சாப் 10 மேட்ச்சில் 17 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. ஷிகர் தவானை 3 டைம்ஸ் அவுட் பண்ணியிருக்காரு. ஸோ கிராண்ட் லீக்ல வேணால் ட்ரை பண்ணி பாருங்க. பஞ்சாப் கிங்ஸ் விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜானி பேர்ஸ்டோ, பிரப்சிம்ரன், தென் ஜிதேஷ் சர்மா. பேர்ஸ்டோ அண்ட் பிரப்சிம்ரன் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. பேர்ஸ்டோ லாஸ்ட் மேட்ச்சில் 100 அடிச்சிருந்தாரு. எகென்ஸ்ட் சிஎஸ்கே கிரேட்டாக இல்லை. 6 இன்னிங்ஸில் 97 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதில் ஒரு 50 அடிச்சிருக்காரு. பட் இந்த வென்யூவில் டீசெண்டாக ஆடி இருக்காரு. 2021 சீசனில் 5 மேட்ச் இங்கே ஆடி 211 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 53 ஆவரேஜில். பேர்ஸ்டோ ஜடேஜாக்கு அகென்ஸ்டாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. பிரப்சிம்ரன் லாஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக ஆடி 50 அடிச்சிருந்தாரு. நல்ல பிளேயர். ஆவரேஜாக 20-30 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். அகென்ஸ்ட் சிஎஸ்கே ஒரு மேட்ச் ஆடி 42 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நல்லா ஆடி இருக்காரு. டீசெண்டாக ஆட முடியும். ஜிதேஷ் சர்மா 5th இல்லை 6th டவுனில் ஆடுறாரு. விக்கெட் கீப்பிங்கும் பண்ணுறாரு. ஜிதேஷ் நல்ல பிளேயர். பட் இந்த சீசனில் கிரேட்டாக ஆடலை. அகென்ஸ்ட் சிஎஸ்கே 2 மேட்ச்சில் 47 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த வென்யூவில் ஒரு மேட்ச் பேட் பண்ணி 10 பால்ஸில் 21 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் ரீசன்ட் ஃபார்ம் கிரேட்டாக இல்லை. லாஸ்ட் ஓவர்ஸில் குயிக்காக 22-24 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். சசாங்க் சிங் சூப்பர் ஃபார்மில் இருக்கிற பிளேயர். கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்ச் சூப்பராக 50 அடித்து மேட்சை வின் பண்ணி கொடுத்தாரு. டீமில் ட்ரை பண்ணி பாருங்க. ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக இருக்குது. ரிலே ரோசோ 1 டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. ரீசன்ட் ஃபார்ம் கிரேட்டாக இல்லை. ஐபிஎல் ரெக்கார்ட்ஸும் கிரேட்டாக இல்லை. கிராண்ட் லீக்ல வேணால் ட்ரை பண்ணி பாருங்க. பெரிய ஸ்கோர் அடிக்கக்கூடிய பிளேயர். அசுதோஷ் சர்மா பேட்டிங் சான்ஸ் கிடைச்சா ஷூவராக 30-34 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணுறாரு. கன்சிஸ்டண்டாக ஆடுறாரு. லாஸ்ட் ஓவர்ஸில் பேட்டிங் சான்ஸ் கிடைச்சா 30-34 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். பட் சிஎஸ்கே டெத் ஓவர்ஸில் 10 ரன்னா பவுல் பண்ணுறாரு. அதையும் கன்சிடர் பண்ணணும். சாம் கரன் நல்ல ஃபார்மில் இருக்கிற பிளேயர். கரன் பழைய சிஎஸ்கே பிளேயர். ஸோ இந்த பிச் கண்டிஷன் வெல் நவுனாக இருக்கும். நம்பர் 4 இல்லை 5ல் பேட்டிங் ஆடுவார். தென் பவுலிங்கில் ஆல்மோஸ்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. பவர் பிளேயில் 2 ஓவர். தென் டெத் ஓவர்ஸில் 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு. அகென்ஸ்ட் சிஎஸ்கே பேட்டிங்கில் கிரேட்டாக இல்லை. பவுலிங்கில் 3 மேட்ச்சில் 4 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. தென் இந்த வென்யூவில் பேட்டிங்கில் 2 இன்னிங்ஸில் 29 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. தென் பவுலிங்கில் 2 மேட்ச்சில் 1 விக்கெட் எடுத்திருக்காரு. பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுறதால டீமில் ட்ரை பண்ணணும். ஹர்ஷல் பட்டேல் 3 ஓவர் பவுல் பண்ணுறாரு. சம்டைம் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. டெத் ஓவர்ஸில் 1-2 ஓவர் பவுல் பண்ணுறாரு. அகென்ஸ்ட் சிஎஸ்கே 8 மேட்ச்சில் 14 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. தென் இந்த வென்யூவில் 4 மேட்ச்சில் 11 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இங்கே 5 for எல்லாம் எடுத்திருக்காரு இந்த வென்யூவில்.
இந்த வென்யூவில் கொஞ்சம் ஸ்லோவர் பால்ஸ் பவுல் பண்ணுற பவுலர்ஸ் இங்கே விக்கெட்ஸ் எடுக்க முடியும். மோயின் அலி தென் MS தோனியை 2 times அவுட் பண்ணியிருக்காரு. இந்த மேட்சுக்கு ஹர்ஷல் பட்டேலை வேணா டீமில் ட்ரை பண்ணி பாருங்க, குரூஷலாக இருப்பாருன்னு தோணுது. பட் ஹர்ஷல் பட்டேல் எகென்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. சிஎஸ்கேல சிவம் துபே, மோயின் அலி தென் ஜடேஜா 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் மிடில் இருக்காங்க. ரபாடா ஆல்மோஸ்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. பவர் பிளேல 1 ஓவர் தென் டெத் ஓவர்ஸில் 1-2 ஓவர் பவுல் பண்ணுறாரு. பஞ்சாப் செகண்ட் பவுல் பண்ணுறதா இருந்தால் டீமில் ட்ரை பண்ணி பாருங்க, எஃபெக்டிவாக இருக்க முடியும். அகென்ஸ்ட் சிஎஸ்கே 8 மேட்ச்சில் 8 விக்கெட் எடுத்திருக்காரு. பட் இந்த வென்யூவில் 3 மேட்ச் பவுல் பண்ணி 1 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. கைக்வாட் அண்ட் சிவம் துபேயை 2 times அவுட் பண்ணியிருக்காரு. ஹர்ஷ்தீப் சிங் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் 2 ஓவர் வச்சு பவுல் பண்ணுறாரு. அகென்ஸ்ட் சிஎஸ்கே 5 மேட்ச்சில் 6 விக்கெட் எடுத்திருக்காரு. தென் இந்த வென்யூவில் 3 மேட்ச் பவுல் பண்ணி 2 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. கைக்வாட் அண்ட் சிவம் துபேவை 2 times அவுட் பண்ணியிருக்காரு. கைக்வாடுக்கு லெஃப்ட் ஹேண்ட் பேசர்ஸ் கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கு, அதையும் கன்சிடர் பண்ணணும். ராகுல் சாகர் அண்ட் ஹர்ப்ரீத் பிரார் 2 பேரும் சேர்ந்து ஆல்மோஸ்ட் 6 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவாங்க. பிச்சில் ஸ்பின்னர்ஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும். பட் துபே ஸ்ட்ரைக்கில் இருக்கிற வரைக்கும் 2 பேருக்கும் பவுலிங் கொடுக்க மாட்டாங்க. சாகர் எகென்ஸ்ட் சிஎஸ்கே 11 மேட்ச்சில் 10 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த வென்யூவில் 8 மேட்ச்சில் 12 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பிரார் எகென்ஸ்ட் சிஎஸ்கே 3 இன்னிங்ஸில் விக்கெட்லெஸ்ஸாக தான் இருக்காரு. சிஎஸ்கே செகண்ட் பேட் பண்ணுறதா இருந்தால் ராகுல் சாகரை டீமில் ட்ரை பண்ணி பாருங்க, சம்டைம் எஃபெக்டிவாக இருக்க முடியும். டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸில் பேர்ஸ்டோ, பேட்டர்ஸில் கைக்வாட், சிவம் துபே, டேரல் மிச்சல் தென் சசாங் சிங். ஆல்ரவுண்டர்ஸில் ஜடேஜா அண்ட் சாம் கரன். பவுலர்ஸில் பத்திரனா, ஹர்ஷல் பட்டேல், முஸ்தாஃபிசுர் ரஹ்மான் தென் ரபாடா. கிராண்ட் லீக்ல பிரப்சிம்ரன், அசுதோஷ் சர்மா, மோயின் அலி, தீபக் சாகர், ஹர்ஷ்தீப் சிங், ராகுல் சாகர் தென் துஷார் தேஷ்பாண்டேவை ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு டேரல் மிச்சல், ரவீந்திர ஜடேஜா தென் சாம் கரனை ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு சிவம் துபே, பேர்ஸ்டோ தென் பத்திரனாவை ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி வீடியோஸுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கிரிக்கெட் பேசுவோம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலிகிராமில் கொடுக்கப்படும். டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மிக்க நன்றி.